அக்கா ஒரு பிஸ்கெட் பாக்கெட் தாங்க. என்ன மாப்பிள்ள போன் வச்சிருக்க? இல்ல மாமா, கொஞ்சம் பேசணும், அதான் அடிச்சேன். ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, இந்த முருகேச மகன் இருக்கால, ஆமா, அந்த புள்ள பக்கத்து ஊர் பையன்கிட்ட சுத்திட்டு வச்சுப்பா. அதான் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு வரேன். சரி அதை விடுப்பா. நீ என் தங்கச்சி எப்படி போயிருக்கீங்க? நான் ஏதோ இருக்கேன் மாமா. தங்கச்சி காலேஜ் போயிருக்கா. வீட்டுல வேற ஒரே பிரச்சனையா இருக்கு. பிரச்சனையா? என்னாச்சு? தங்கச்சி தான் மாமா. அவளுக்கு கரெக்டா குறை, நம்ம வீட்டு மகாராணி ஆச்சே. அவ ஒரு பையன் கூட சுத்திட்டு இருக்கா மாமா. என் மருமக அப்படி பண்ணிட மாட்டாளே, நீ பாத்தியா? நான் பார்த்து நேர்ல கூப்பிட்டு பேசிட்டேன் மாமா. எதுவும் கேக்குற மாதிரி இல்ல. பையாரு நம்மளா? இல்ல மாமா, எப்படி பழக்கா? காலேஜ்ல ஆயிருக்கு மாமா. இதுக்குதான் அந்த சிரிக்குமாவளை வீட்டு விட்டு வெளியே அனுப்பணும்னு சொன்னேன். எப்பதான் கேட்கல, இப்ப என்னாச்சு பாத்தியா? புளிய கருத்து வந்து நிக்கிறா. இப்ப அடுத்து என்ன மாமா பண்ணலாம்? பையனை கூப்பிட்டு சொல்லுமாப்ல, இல்லைன்னா வேற மாதிரி பார்த்துலாம். நீ வந்து வேணா கொஞ்சம் பேசி பாக்குறியா மாமா? சரிடா, நான் உடனே கிளம்புறேன், நீ போன வை. மிஸ், எங்க அப்பா வந்திருக்காரு, கிளம்பட்டுமா? என்னடா சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு? தமிழ்ல பாட்டு சொல்லி கொடுத்தாங்கப்பா. நீ சொல்லு பாப்போம். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அப்பா, ஜாதினா என்ன? அது நம்ம அடையாளம்பா. இந்த ஊரில் நம்ம யாருன்னு அதுதான் சொல்லும். அது நம்ம பெருமை. எல்லாரும் ஒரே ஜாதியாப்பா? அப்படி இல்லைப்பா, அவங்க வேற ஆளுங்க, நம்ம வேற ஆளுங்க. அப்ப என் ஃப்ரெண்டு தினேஷ் அவங்களாம் நமக்கு கீழே இருக்கிறவங்கப்பா. அவங்க எது கொடுத்தாலும் நீ வாங்கி சாப்பிடக்கூடாது, அவங்க கூட சேரக்கூடாது. இனி அவங்க கூட சேர்ந்து சுத்தத்தை பார்த்தோன்னா உன்னை டியூஷன் அனுப்ப மாட்டேன். ஜாதினா ஒரு பெரிய விஷயமாப்பா? ஆமாடா, நீ ஸ்கூல் படிக்கிறதுக்கும் ஜாதி வேணும், காலேஜ் போகிறதுக்கும் ஜாதி வேணும், கல்யாணம் பண்ணுறதுக்கும் ஜாதி வேணும். இவ்வளவு ஏன், நீ செத்த பேருக்கும் ஜாதி வேணும். எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்கும். அப்ப எல்லாருமே ஒரே ஜாதியில தானே இருக்கணும். நான் சொல்கிறது கேட்டு நீ நடந்துக்காமல் இருந்த, நாளையிலேருந்து உன்னை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன், டியூஷனுக்கும் அனுப்ப மாட்டேன். டீ சொல்லிட்டு வந்துடுறேன். 2 ஷிஃப்ட்டு, ஒரு ஃபில்ட்ரு. ப்ரோ ஒரு டீ, 2 லெமன் டீ.
விட்றான். ரொம்ப ஓட்டாதீங்க டேய். மச்சான் நியூஸ் பார்த்தியா இன்னைக்கு? ஒரு பொண்ணு வேற ஜாதிக்கார பையனை லவ் பண்ணிச்சுன்னு அந்த பொண்ணு வீட்டிலேருந்து அந்த பையனை கொண்டுட்டாங்கடா. ஆமாம் மச்சான், இப்போ நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. டேய் அப்படி இல்லடா, வேற ஜாதி பையனை லவ் பண்றது தப்பு தான். டேய் பைத்தியம் மாதிரி பேசாதடா. என்ன மச்சான் இவன் எப்படி இருக்கான்? ஆமாண்டா, எங்க ஜாதி பொண்ணு எப்படி வேற ஜாதியில கொடுப்போம்? ஏய் என்னடா இப்போ கூட தான் என்ன நீ மச்சான்னு கூப்பிடுற? உன் தங்கச்சி எனக்கு கொடுக்க மாட்டியா? ஆமாண்டா, கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். எங்க வீட்டு பொண்ணை எங்க வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும் தான் கொடுப்போம். வெளிய ஆளுங்களை எங்க வீட்டுல சேர்க்கவும் மாட்டோம். ஹலோ. சொல்லுங்க. இந்தா மச்சான் போய் கொடுத்துட்டு வந்துரு. நான் கிளாஸ் வச்சுறேண்ணா, அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. வா மச்சான் கிளம்பலாம். எங்க மச்சான் கிளம்புறீங்க? வீட்டுக்கு கிளம்புறோம் மச்சான். என்ன கூப்பிடாம போறீங்க? ஜாதி பார்த்து பழங்குறவங்களாம் நாங்களும் எங்கள் வீட்டில் சேர்த்துக்கிறது இல்லைடா. ஏய் என்ன சரி வீட்டில் என்ன சொல்கிறாங்க? இல்லைடா, எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்றாங்க. நம்ம மேரேஜ் நடக்கும்ன்ற நம்பிக்கை இல்லை. ஏண்டி நான் டாக்டர் படிச்சிருக்கேன், சொந்த வீடு இருக்குது, நல்ல சம்பளம் வாங்குறேன், இதுக்கு மேலே என்ன வேணும்? இல்லைடா, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் வேறு ஜாதிக்கார பையனை லவ் பண்ணியிருக்க கூடாது. எங்கள் அப்பா அம்மாவை நான் அசிங்கப்படுத்த விரும்புகிறேன். விட்டுறலாம். ஏய் ஜாதி அப்படின்ற ஒன்று நம்ம கூட பிறக்காது. எப்போவுமே நம்ம பிறந்த அப்புறம் தான் நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லி நம்மளை அடையாளப்படுத்துகிறாங்க. வீட்டில் பெரியவங்க படிக்காதவங்களுக்குலாம் இதை பற்றி புரியலனா பரவாயில்ல, இந்த காலத்தில் படித்த உனக்கே இது புரியலனா எப்படி? டேய் உனக்கு புரியுதா இல்லையா? வீட்டில் அப்பா அம்மாவும் செத்துருவேன்னு இருக்காங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. மேரேஜுக்கு அப்புறம் நம்ம யூஎஸில் செட்டில் ஆக போகிறோம். அங்கே இருக்கவங்களுக்கு நான் டாக்டர்னு தான் தெரியும், நான் என்ன ஜாதின்னு யாருக்கும் தெரியாது. நம்ம சாகிற வரை நம்ம படிப்பு தான் நம்மளை எப்போவுமே அடையாளப்படுத்தும். நீ என்ன சொன்னாலும் செட் ஆகாது கவின், விட்டுரு. நான் எங்கள் அப்பா அம்மா சொல்கிற பையனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏய் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இனிமேல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் கிளம்புறேன். ஏய் இரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ்.